பவித்ராஸ் அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் சாப்ஸ். மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சாப்ஸ். மட்டன் சாப்ஸ்க்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நான் இங்கே ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கரம் மசாலா, லெமன், கருவேப்பிலை பொடியாக இது பண்ணி வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் கடல மாவு, தேவைக்கேற்ப உப்பு. இப்போ இந்த மட்டன் எடுத்து வச்சுருக்கிறதுல கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுன்னு சுடு தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஊற்றிக்கங்க. ஊற்றிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் இந்த கறியை நான் அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம். நீங்கள் குக்கர்லலாம் போட வேணாம் சாப்ஸுக்கு. அது கொஞ்சம் ரஃப்பாக உங்களுக்கு இருந்ததுன்னா மட்டன்னு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் போட்டு நான் மூடி வச்சதை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். கறி கொஞ்சம் உங்களுக்கு ரஃப்பாக இருந்ததுன்னா அந்த 10 நிமிஷம் நீங்கள் அந்த கறியை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துருங்க. இங்கே இலசா இருக்கிற வாசி நான் அப்படியே ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையானது பார்ப்போம். இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை. நான் தயிர் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வேணான்றவங்க விட்டுடலாம், தயிர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் கார்ன்ஃப்ளவர், லெமன் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இப்போ கடல மாவு, இது எல்லாமே போட்டு பிசைஞ்சிக்கங்க. கலர் பவுடர் வேணும்னா போட்டுக்கோங்க, நான் கலர் பவுடர் போடல. உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மட்டன் சாப்ஸு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். பாருங்க, இது நம்ம 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை நிறைய போடுங்க, அப்போதான் அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. சிக்கன் பக்கோடா எப்படி போட்டு எடுக்கிறீங்களோ அதே மாதிரியே போட்டு எடுத்துக்கோங்க. மறுமுறை சூடான சுவையான உங்களுக்கு மட்டன் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.